Now you're watching New Eden TV. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவரும் சந்திப்பதிலே நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை நாம் ஓய்வு நாளிலே நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். அவருடைய வார்த்தையை தியானிப்பதற்கும் அவருடைய விசுவாசத்தை ரசித்து ருசிப்பதற்கும் இன்றைக்கு நாம் தயாராக இருக்கிறோம். இன்றைக்கு இந்த ஓய்வு நாளிலே நாம் ஆண்டவர் எப்படிப்பட்ட ஒரு தேவ செய்தியை தருகிறார். அவர் ஒவ்வொரு வாரமும் வித்தியாசமான பல ஆழமான கருத்துக்களை இந்த புதிய ஏதேன் ஊழியத்தின் மூலியமாக உங்களுக்கு வெளிப்படுத்துகிறார். அது உங்களுக்கு கிடைத்த ஆசீர்வாதம் என்று சொல்லலாம், ஆன்மீக விருந்து என்று சொல்லலாம். பொதுவாக நம்மளை யாராவது விருந்துக்கு அழைத்தால் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். என்ன அந்த பிரதர் விருந்துக்கு கூப்பிட்டுருக்காங்க, எவ்வளோ சந்தோஷமா இருக்கு, யார் என்ன கூப்பிட்டா அப்படின்னு. இங்கே ஆண்டவர் நம்ம அனைவரையும் அழைக்கிறார் ஆன்மீக விருந்தை பெற்றுக்கொள்ளுங்க. இந்த ஆன்மீக விருந்து அழியாத விருந்து, அழியாத விருந்தை நிச்சயமாக பெற்றுக்கொள்ள ஆண்டவர் அனைவரையும் அழைக்கிறார். இன்றைக்கு நம் ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு சிறப்பு தேவ செய்தி, ஆண்டவருடைய மகத்தான ராஜ்யத்திற்கு அல்லேலூயா. நம்ம அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. ஆண்டவருடைய மகத்தான ராஜ்யத்திற்கு இதுதான் தலைப்பு. சரி, அனைவருமே நமக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது. இந்த ராஜ்யம் என்று சொல்கிறார்கள், கடவுளுடைய ராஜ்யம் என்று சொல்கிறார்கள். இதை குறித்து நாம் எப்படியாக புரிந்து கொள்ளலாம்? ராஜ்யம்னா என்னது? அது ஏதாவது ஒரு ராஜ்யம்னு நடக்குமா? இல்லை எப்போ உருவாகும்? இல்லை அதை நம்மளால கண்ணால பார்க்க முடியுமா? அப்படின்னு பல சந்தேகங்கள் அன்பு சகோதரிகளுக்கு எழுப்பும். ஏனென்றால் பரிசுத்த வேதாகமத்தில் ஆர்வமாக தியானிக்கும் போது நமக்கு அநேக சந்தேகங்களை ஆண்டவர் உண்டு பண்ணுவார். எதற்காகனா அந்த சந்தேகத்தின் மூலியமாக மிக தெளிவாக அவருடைய வார்த்தைகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், அவருடைய ஜீவநல வார்த்தையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் நிறைய சந்தேகங்களை எழுப்புவார். எங்க பிரதர் படிச்சாதானே எங்களுக்கு சந்தேகம் வரும். நாங்க திருச்சபைக்கு போவோம், அப்ப மட்டும் கடவுளோட வார்த்தை கேட்டுட்டு வந்துடுவோம். அதாவது ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவரோட பாதை, மீதி 6 நாளும் யார் பாதைன்னு அவங்களுக்கே தெரிய மாட்டேங்குது. ஸோ ஞாயிற்றுக்கிழமை கடவுளோட பாதை, மீதி 6 நாள் சாத்தானோட பாதை, அப்படி என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் அந்த 6 நாளிலே சபையில என்னெல்லாம் போதித்ததை நாம் அறிந்து கொண்டோமோ அதை பின்பற்றாமல் 6 நாள் நம்ம இஷ்டம் போல இருக்கலாம். ஞாயிற்றுக்கிழமை போகும்போது நம்ம ஒன்று கூடி பயபக்தியாக இருக்கிற மாதிரி இருப்போம். அப்படின்றது தான் நான் அனைவரையும் கூறப்படவில்லை. யார் அவிவிசுவாசத்தில் இருக்கிறார்களோ, யார் ஒரு மாய உலகத்தில் இருக்கிறார்களோ அவர்களை தான் நான் சொல்லுகிறேன். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இந்த ராஜ்யமானது அதை குறித்து தான். ராஜ்யம் என்று சொல்லப்படும் போது கடவுளுடைய ராஜ்யத்திற்கு அரசர்கள் இருக்கிறார். இப்போதுள்ள நம்ம மக்கள் ராஜ்யத்திலேயே அது உண்டு. அப்போது அரசர்கள் இருக்கிறார்கள். அந்த ராஜ்யத்துக்கு குடிமக்களும் இருக்கிறார்கள். அதற்கு சட்டங்களும் இருக்கின்றன. இதற்கு சட்டம் என்னவாக இருக்கும்? ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கு என்ன சட்டமாக அமைந்திருக்கும்? நீதி நெறிகள், ஆண்டவருடைய கட்டளைகள், ஆண்டவருடைய பிரதான கட்டளைகள், அதுக்கப்புறமாக நியமங்கள், பல சட்ட திட்டங்கள் நம் பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கிறது. மொத்தமாக சொல்ல போனால் 360 600 வரைக்கும் இருக்கிறது. இந்த சட்ட திட்டங்கள் எல்லாம் தான் ராஜ்யத்திற்கு போவதற்கான ஒரு சட்டமாக அமைகிறது. இதை நாம் கடைபிடித்தாலே போதும், நம் ராஜ்யத்திலே பிரவேசிக்கிறோம். இதை குறித்து இயேசுவே சாட்சி கொடுக்கிறார். மத்திய 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது, அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். அவர் அப்போதே ஆரம்பித்துட்டார். ராஜ்யத்தை குறித்து அப்பயே பிரசங்கம் பண்ணிட்டார். 2000 வருடத்துக்கு முன்பதாகவே இது நடக்க ஆரம்பித்து விட்டது. அப்போது ராஜ்யம் எதற்காக அந்த ஆண்டவருடைய ராஜ்யத்தை ஏற்படுத்தணும் என்று சொல்றார். பொதுவாக நீங்க வீட்டுல உங்களுடைய அறைகள் இருக்கும், ஹாலு, கிச்சன், பெட்ரூம் எல்லாம் இருக்கும். அது அந்த வீடு நீங்க வசிக்கும் அந்த வீடானது சுத்தமாக இருந்தாலும் எப்படி இருக்கும், குப்பையாக இருந்தாலும் எப்படி இருக்கும்? நம்ம வீட்டுல நம்மளே குப்பையா இருக்கிறதுக்கு ஒத்துக்க மாட்டோம்.
குப்பையை க்ளீன் பண்ணி நம்ம வீடை சுத்தமாக வைத்துக் கொள்வது நம்மளுடைய ஆசையாகவும் விருப்பமாகவும் இருக்கிறது. இங்க ஆண்டவரும் அதே மாதிரி தான். ஆரம்பத்தில் இந்த பூமியை சுத்தமாக படைச்சேன், எல்லாத்தையுமே எல்லா இடங்களையும் நான் ஏதேன் தோட்டமா மாற்ற சொன்னேன். ஆனா ஆதாம் ஏவாளின் பாவத்தின் மூலியமா இந்த பூமியானது குப்பையா இருக்கு. இந்த குப்பையை நான் சுத்தம் பண்ண போறேன். இந்த குப்பையை நான் சுத்தம் பண்ணணும்னா என்னோட ராஜ்யத்தின் மூலியமா தான் அது நடக்கும். ஏனென்றால் பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது. ஏற்கனவே பரலோக ராஜ்யமானது நடந்து கொண்டிருக்கிறது. இனி பூமியையும் இந்த பரலோகமானது ஆட்சி செய்ய போகிறது. அதைதான் இன்றைக்கு ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார். பரலோகத்திலும் பூமியிலும் கடவுளுடைய விருப்பத்தை நிறைவேற்ற அந்த ராஜ்யத்திற்கு அதிகாரம் இருக்கிறது. அந்த அதிகாரத்தை தன்னோட ஒரே மகனான ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனிடம் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். தன்னுடைய தகப்பன் தன்னோட ஒரே மகனுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். பொதுவாக மக்கள் ராஜ்யம் என்று சொன்னாலே அது ஒரு தலைவருக்கு அந்த அதிகாரம் கொடுக்கப்படும். அந்த தலைவர் என்ற அதிகாரம் கொடுக்கப்படும் போதுதான் தலைவருக்கு உண்டான வேலையையும் தலைவர் என்னெல்லாம் மக்களுக்கு செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அதையெல்லாம் செய்வதற்கான முழு தகுதி பெறுவார். இன்றைக்கு அநேக மக்கள் சாதாரண மக்களாக இருந்துட்டு இந்த தமிழ்நாடு ஃபுல்லா நான் நல்லது செய்ய போறேன் அப்படின்னு சொன்னா அது ஏற்பாக இருக்காது. இந்த தலைவர் என்ற தகுதிக்கு வரும்போதுதான் மக்களுக்கு செய்ய ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். அது எப்படி ஒரு டிகிரி படிச்சாதான் நமக்கு வேலை செய்யறதுக்கு அநேக நிறுவனங்கள்ல நமக்கு அங்கீகாரம் கிடைக்கும். அது போலதான் இங்க ராஜ்யத்திலே வர வேண்டும் என்றால் ஒரு அருமையான ஒரு தலைவர் தேவை. அந்த தலைவர் தான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஏனென்றால் அவர் பாரபட்சம் பார்க்காதவர், அனைவரையும் பாதுகாப்பவர், அனைவருடைய கஷ்டங்களையும் புரிந்தவர். அதனால்தான் லாசர் உயிரோடு எழுப்பப்படும் போது மாத்திரம் மரியாள் வேதனைப்பட்ட போது அவரும் கண்கலங்கினார். கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. இப்படிப்பட்ட ஒரு தலைவர் எங்கு கிடைப்பார்கள்? எங்க போனாலும் கிடைக்க மாட்டார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த ராஜ்யத்திற்காக இதை எதற்காக ஆண்டவர் இந்த பூமிக்கு கொண்டு வர போகிறார்? இதை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். நம்ம பூமியிலே ஒழுங்கின்மையாக காணப்படுகிறது. இப்போது எப்படி கடவுள் அந்த பூமியை படைத்த போது எப்படி ஆரம்ப நாளில் ஒழுங்கின்மையாக இருந்தது, வெறுமையுமாய் ஒழுங்கின்மையுமாய் இருந்தது, அது போலதான் இப்போது இருக்கிறது. பாவத்தினாலும் பெரிய அக்கிரமத்தினாலும் ஒழுங்கின்மையாய் இருக்கிறது, அசுத்தமாக இருக்கிறது. இந்த பூமியானது அசுத்தமாக இருக்கிறது. அசுத்தம் இருக்கிற இடத்துல என்ன இருக்காது? கண்டிப்பா ஒரு ஆரோக்கியம் இருக்காது. இப்போது உள்ள இயற்கைகள் மாற்றங்கள் எதனால் வருகிறது? அசுத்தத்தினால் மனிதர்கள் இந்த இயற்கையை பாழாக்கியதால் தான் இன்றைக்கு நாம் அவதிப்பட்டு கொண்டே இருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு இடத்திலே ஆண்டவர் மறுபடியுமாக இந்த பூமியை தொடைத்து சுத்தமாக்க போகிறார். தொடைத்துன்னா நீங்க யாராவது கேட்கலாம், என்ன பிரதர் அப்ப ஆண்டவர் தொடப்பத்தை வச்சு பெருக்குவாரா அப்படின்னு சில பேர் கேட்கலாம். அப்படி அல்ல. அவருடைய வார்த்தையினாலே அநேக மக்களுடைய மனதிலே ஊடுருவி அனைத்து மக்களின் மனதிலே ஒரு உன்னதத்தை, ஒரு ஒழுக்க நெறிகளை கடைபிடிக்கும் மக்களாக மாற்றப் போகிறார். அதன் மூலியமாக தான், இந்த பரிசுத்த வேதாகம் மூலியமா தான் ஒரு மனிதன் சுத்தமாக முடியும். இது வேற எங்கு கேட்டாலும் அதுக்கு எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை. பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு ராஜ்யத்தை குறித்து மறுபடியுமாக சொல்லுகிறார். மத்திய 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூலோகத்திலேயும் பூமியிலேயும் செய்யப்படுவதாக. ஆமீன். கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. என்ன சொல்றாங்க? அப்ப ராஜ்யம்ன்றது புதுசா ஒண்ணு உருவாகல, ஏற்கனவே இருக்கு. அது எங்க இருக்கு? பரலோகத்தில் இருக்கிறது. பரலோகத்திலிருந்து இந்த பூமியை ஆட்சி செய்ய போகிறார். அந்த ஆட்சியிலே நிறைய குடிமக்கள் இருக்க போகிறார்கள். அத்தனை மக்களையும் இனி ஆண்டவர் தேர்ந்தெடுக்க போகிறார். யார் என்னுடைய ராஜ்யத்துக்குள்ளே வர வேண்டும், யார் அவருடைய ராஜ்யத்துக்குள்ளே வரக்கூடாது என்பதை அவர் தான் தீர்மானிப்பார். இன்றைக்கு நான் சொல்கிறேன், நான் இந்த ஊழியத்தை செய்கிறேனே, நானும் கூட யார் யார் ராஜ்யத்துக்கு வருவார்கள் என்று நான் சொல்ல முடியாது. ஏன் நானே கூட அந்த ராஜ்யத்தில் வரணும்னு சொல்ல முடியாது. அது ஆண்டவருடைய சித்தம். நான் ஊழியம் பண்றேன், கண்டிப்பா நான் ராஜ்யத்துல இருக்கேன், புதிய உலகத்துல இருக்கேன், ஆண்டவருடைய ஆட்சியில நான் தான் இருப்பேன் அப்படின்னு
யாருமே சொல்ல முடியாது. அது ஆண்டவருடைய முடிவு. அதற்காக நாம் பிரயாசப்பட்டோம். இந்த ராஜ்யத்திலே நாம் தகுதி பெறுவதற்காக தான் நம்மளை நாமளே மாற்றிக் கொண்டு ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் இசைவாக நாம் வாழ்வு மாற வேண்டும். இதே நிலைமையில் இருந்தால் கூடி சீக்கிரம் நாம் நியாயத்திற்கு ஏதுவாக தண்டிக்கப்படுவோம். அப்படிப்பட்ட கலந்து கொள்வதற்கு நம்ம ஆளாகாதபடிக்கு இருக்க வேண்டும். பரலோகம் சுத்தமாகவும் உன்னதத்தின் மகிமையினாலும் சூழப்பட்டிருக்கிறது. ஆனால் பூமி மக்களோ அப்படி இல்லை. பூமியில் இருக்கும் மக்களை பாதுகாக்கும் பணியை தான் மாதிரி ஊழியர்களை பயன்படுத்துகிறார் ஆண்டவர். இன்றைக்கு அநேக அருமையான சபை போதகர்கள் இருக்கிறார்கள். கடவுளை முழுமையாக விசுவாசிப்பதற்கு அவர்கள் நேர்த்தியாக பிரசங்கம் பண்ணி பல உதவிகளை செய்து ஆண்டவருடைய அன்பை புரிய வைத்திருக்கிறார்கள். ஆனால் இன்னும் சில சபைகளிலே ஆண்டவர் சொல்வதை விட்டுவிட்டு மற்றதை எல்லாம் சிறப்பாக செய்கிறார். நான் அனைத்து திருச்சபையும் அனைத்து சபை பதவிகளும் நான் கூறப்படவில்லை. மறுபடியும் நான் இதை பதிவு செய்கிறேன். ஒரு சில இடங்களில் நான் நேரடியாக பார்த்த சாட்சியின் அனுபவத்தினால நான் இதை கூறுகிறேன். ஆனால் சில சபைகளிலே ராஜ்யத்தை குறித்து அநேக காலங்களில் பிரசங்கித்து இருக்கிறார்கள். விசுவாசிகளும் கூட அன்பு சகோதரர்கள் அதை விசுவாசித்து இருக்கிறார்கள். நம்ம கண்ணால பார்க்கறது விசுவாசிக்கிறது விசுவாசம் சொல்ல முடியாது. நம்மளால பார்க்க முடியாத ஒரு விஷயத்தை அதை விசுவாசிக்கணும். அதை தான் நீங்க ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட ராஜ்யத்திலே பிரவேசிப்பதற்கு முக்கியமான சில பண்புகளும் குணாதிசயங்களும் இருக்கிறது. இதை நாம் அடுத்த ஞாயிற்றுக்கிழமையிலே இதை பற்றி நாம் சிந்திப்போம். இப்போது இந்த ராஜ்யத்துக்கு அனைவரும் மனம் திரும்பி வருவதற்காக, புதிதாக யாராவது இருந்தால் கூட அவர்களும் கடவுளை பற்றி தெரிந்து கொள்வதற்காக நாம் ஜெபிப்போமா? கர்த்தாவே, துதிக்கிறோம் எங்கள் அன்பு நேசரே. அப்ப உங்களுடைய ராஜ்யத்துக்காக எங்களை நாங்கள் தயார் செய்வதற்கு நீ தேவ கிருபை செய்ய மாட்டோம். அப்ப இந்த தேவ செய்தி மூலியமாக நீர் எங்களுக்கு ஒரு அருமையான ஒரு பாடத்தை கற்றுத்தருகிறீர்கள். அப்பா, மனமாற்றம் இல்லாமல் ராஜ்யத்துக்குள்ளே எவரும் பிரவேசிக்க முடியாது என்று சொல்லுகிறீர்கள். நன்றி அப்பா. அதற்கு உமக்கு சித்தமாக உமக்கு பிடித்தமாக வாழ்வதற்கு தேவ கிருபை செய்ய மாட்டார். எங்கள் வாழ்க்கை முழுவதுமாக உமக்கு அர்ப்பணிக்க தேவ கிருபை செய்ய மாட்டார். சொத்துத்தாவே அப்ப எங்கு சென்றாலும் மற்றவர்களுடைய மனதை காயப்படுத்தாமல் மற்றவர்களுக்கு உதவி செய்யும் உதவும் மனப்பான்மைகளை அனைவரும் கடைபிடித்து தேவ கிருபை செய்ய மாட்டார். சொத்துத்தை துதிக்கிறோம். இயேசு மூலியமா ஜெபிக்கிறோம். எல்லாமே தாமே ஆமே. என்னுடனே கூட சொல்லுங்க. என் ஆத்மாவை கத்தரி சுற்றி எல்லாமே பரிசுத்த நாமத்தை சுற்றி என் ஆத்மாவை கத்தரி சுற்றி கத்த செய்த சகல உபகாரங்கள் மாறாது. ஆமே. Now you're watching New Eden TV.